Hi dear students, welcome to this session. நான் உங்க பாலா சார். So today we are going to discuss one important heading or topic which we call self induction. தன்மின் தூண்டல் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் நம்மளோட வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் வந்து இந்த பாயிண்ட் வந்து எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் I will try to clarify in the next video. ஸோ எல்லா வீடியோஸையும் நம்ம ரொம்ப கிளாரிட்டியோடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் ஸோ என்னையும் மீறி நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அப்படி மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு பாயிண்ட் அவுட் பண்ணலாம். ஐ வில் ரெக்டிஃபை இட். நானுமே அதில் கமெண்ட் பாக்ஸில் நான் வந்து கிளாரிஃபை பண்ணி போட்டுறேன். ஸோ அதனால் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ப்ளீஸ் பாயிண்ட் அவுட்டு. ஸோ அது வீடியோஸை இன்னமும் வந்து நம்ம ஃபுல் கிளாரிட்டியோட அடுத்த வீடியோஸில் நம்ம வந்து அதை சொல்லிடலாம். அதனால் அது ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ரெண்டாவது வீடியோஸை வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கான கான்செப்ட் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்போம், அது கடைசியில் சொல்லியிருப்போம். அதனால் பாதியில் ஓகே லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டு வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃப்ரம் எண்டு டு எண்டு வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸையும் நான் மேக்ஸிமம் ஒரு ஹெட்டிங்கில் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதனால் வந்து ஐ ரிக்வெஸ்ட் யூ ப்ளீஸ் வாட்ச் த வீடியோ ஃப்ரம் எண்டு டு எண்டு. அதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டு. அப்புறம் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் எப்படி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறீங்களோ அதே மாதிரி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா? அந்த எனர்ஜி வந்து உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக தான் எனக்கு கிடைக்கும், உங்களுடைய விஷஸ் மூலமாக தான் எனக்கு கிடைக்கும். நீங்கள் கொடுக்குற பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்க போகுது. ஓகே, தன்மின் தூண்டல் அப்படிங்கிறது என்ன? இதுவும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மின்காந்த தூண்டலுடைய ஒரு தொடர் நிகழ்வு தான். என்னன்னு பார்க்கலாம். ஒரு காயில் நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு கம்பி சுருள். திஸ் இஸ் ஒன் காயில். திஸ் காயில் இஸ் கனெக்டட் டு எ பேட்டரி. இஸ் கனெக்டட் டு எ பேட்டரி. திஸ் இஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ். ஸோ ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அண்ட் வி ஹாவ் அ கீ. Initially it is open and also it is connected to a variable resistor as shown in figure. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு காயிலை வந்து ஒரு எண்டை பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ ஒரு எண்டை வந்து ரியோஸ்டாட்டில் கனெக்ட் பண்ணிடுறோம். யூனோ வெரி வெல் சர்க்யூட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் கரண்ட்டு வில் ஃப்ளோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கரண்ட்டு வந்து இதில் ஃப்ளோ ஆகும். We have already discussed that இது வந்து ஒரு சொலினாய்டு மாதிரி தான், ஒரு வரிச்சுருள் மாதிரி தான். ஸோ இதில் மின்னோட்டம் போகும்போது கண்டிப்பாக இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும், காந்தப்புலம் உருவாகும். இதனுடைய அச்சில் வந்து நம்ம காந்தப்புலம் கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்ரிதிங் யூ நோ வெரி வெல். இட் பிஹேவ்ஸ் லைக் ஏ பார் மேக்னெட். ஒரு சட்ட காந்தத்தை போல இது செயல்படுது அப்படிங்கிறதால நம்ம படித்த விஷயங்கள் தான். ஹியர் தி கரண்ட் ஃப்ளோஸ் லைக் திஸ். இப்படி தான் கரண்ட்டு ஃப்ளோ ஆக போகுது. ஸோ இது எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. சரியா? கிளாக் வைஸ் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து நியர் எண்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா திஸ் வில் பி எ சவுத் எண்டு, திஸ் வில் பி எ நார்த் எண்டு. போலாரிட்டிஸ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது தென் துருவமாக இருக்கும், இது வட துருவமாக இருக்கும். ஆஸ் ஃபார் அஸ் கிளாக் வைஸ் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங். ரைட்டா? அப்போ கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்டு இதில் எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னால், மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் காயிலுக்கு உள்ளர சவுத்து டு நார்த்து, காயிலுக்கு வெளியில் நார்த்து டு சவுத்து. ஸோ இங்கே காயிலுக்கு உள்ளர சவுத்து டு நார்த்து, வெளியில் வந்து நார்த்து டு சவுத். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். லைக் திஸ். இந்த மாதிரி வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டே போகலாம். யூ வில் கெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைக் திஸ். ஸோ இங்கே உள்ளே வரும், இங்கே உள்ளே வரும், இங்கே வெளியில் போகும், இங்கேயும் வெளியில் போகும். திஸ் வில் பி த டைரக்ஷன் அவுட்வர்ட், திஸ் வில் பி த டைரக்ஷன் இன்வர்ட். ஸோ திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஸ் ஃபார் அஸ் தி current carrying solenoid is concerned. ஸோ ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு
கம்பிச்சுருளை பொறுத்த வரையிலையும் அதுக்கு காந்தப்புலம் இப்படி தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ இதில் தன்மின் தூண்டல் அப்படிங்கிறது என்ன, எங்கே வரப்போகுது அப்படின்னு சொன்னால், இதில் எய்ச் அண்ட் எவ்வரி லூப் ஒரு சுற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வட்ட வடிவ கம்பிச்சுருளில் ஒரு லூப்பும் பார்த்தீங்கன்னா இஸ் கனெக்டட் வித் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஒவ்வொரு லூப்லையுமே காந்த புலக்கோடுகள் போகுது இல்லையா. ஸோ ஈச் அண்ட் எவ்வரி லூப் இஸ் கனெக்டட் ஆர் அசோசியேட்டட் வித் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஒவ்வொரு சுற்றும் இந்த கம்பிச்சுருளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுற்றுமே என்ன பண்ணுது அப்படின்னா காந்த புலத்தோடு காந்த பாயத்தோடு தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. ஓகே, எல்லாத்துலேயுமே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்டு 5B அப்படின்னு நமக்கு தெரியும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் சேஞ்ச் த கரண்ட்டு. நான் எப்படி மின்னோட்டத்தை மாற்ற முடியும்னா பை அட்ஜஸ்டிங் த ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு ரியோஸ்டாட் ஆர் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஐ கேன் சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் கரண்ட். ஸோ மின்னோட்டத்தினுடைய மதிப்பை நம்ம மாற்றும் பொழுது கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய காந்த பாயத்தினுடைய மதிப்பானது மாறும். நம்ம ஏற்கனவே பை டெஃபினேஷன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன படிச்சிருக்கோம், whenever there is a change in magnetic flux linked with the area and EMF will be induced. எப்பொழுதெல்லாம் ஒரு கம்பிச்சுருளுடைய பரப்போடு தொடர்புடைய காந்த பாயம் மாறுகிறதோ அங்கே மின்னியக்கு விசை தூண்டப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும், ஆல்ரெடி we have a EMF, ஏற்கனவே ஒரு மின்னியக்கு விசை இருக்குது. அந்த மின்னியக்கு விசை தான் நமக்கு மின்னோட்டத்தை கொடுக்குது, காந்தப்புலம் உருவாகுது. இப்போ நம்ம செஞ்சுருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா we have just changed the quantity of current, strength of current. மின்னோட்டத்தினுடைய வலிமையை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றுறோம். ஒரு 0.5லேருந்து 0.6 ஆம்பியருக்கு நம்ம 1 செகண்டில் மாற்றுறோன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும்னா மின்னோட்டம் மாறும்போது காந்த பாயமும் கம்பிச்சுருளோடு தொடர்புடைய காந்த பாயமும் மாறுது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆல்சோ சேஞ்சஸ். அப்போ எப்போல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அப்போ மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. ஸோ இங்கே இந்த காயிலில் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. இந்த நிகழ்வு தான் நமக்கு என்ன சொல்கிறோம், தன்மின் தூண்டல். இது யாரும் செய்யலை, தானாகவே இந்த காயில் செல்ஃபாகவே என்ன பண்ணுது, ஒரு இஎம்எஃப்பை இன்டியூஸ் பண்ணுறதுனால we call it as செல்ஃப் இண்டக்ஷன். இதுதான் நம்ம தன்மின் தூண்டல் அப்படின்னு சொல்கிறோம். செல்ஃபாகவே அந்த காயில் என்ன பண்ணுது, ஒரு இஎம்எஃப்பை இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் இந்த இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் என்ன பண்ண போகுதுங்கிறத தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்ஃபேக்ட் இந்த இஎம்எஃப் நாம் ஏற்கனவே இந்த சர்க்கியூட்டில் வச்சிருக்கிற இஎம்எஃப் அப்போஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். இவ்வாறாக தூண்டப்படுகின்ற தன்மின் தூண்டலானது அந்த மின்னியக்கு விசையானது, அதாவது தன்மின் தூண்டலுடைய விளைவாக கிடைக்கக்கூடிய மின்னியக்கு விசை, தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை, தன்மின் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை, செல்ஃப், அதாவது அதை என்ன சொல்லுவோம்னா இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் என்ன பண்ணது போகுதுன்னா இட் இஸ் கோயிங் டு அப்போஸ் த இஎம்எஃப் விச் வி அப்ளை டு த காயில். அந்த மின்சுற்றுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மின்னியக்கு விசையை, தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை எதிர்க்க போகுது அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். இவ்வளவு தான் தன்மின் தூண்டல் அப்படின்னா என்னங்கிறதுக்கான ஒரு புரிதல். ஓகே, இப்போ ஒரே ஒரு சுற்றோடு தொடர்புடைய காந்த பாயம் நீங்கள் 5Bன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரே ஒரு டேர்ன், இந்த டேர்ன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டேர்னோட தொடர்புடைய காந்த பாயம் மட்டும் 5B. எனக்கு எத்தனை டேர்ன்ஸ் இருக்குது தெரியாது, 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், 300 இருக்கலாம், 1000 வரைக்கும் கூட இருக்கலாம். ஸோ n நம்பர் ஆஃப் டேர்ன்ஸு நம்ம எடுத்துக்க போகிறோம். மொத்த சுற்றோடு தொடர்புடைய காந்த பாயம்ங்கிறது டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், தட் இஸ் N5B. இது எதை சார்ந்தது அப்படின்னா இந்த சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டத்தை சார்ந்தது, ஐயை சார்ந்தது. am I right? தி டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், மொத்த பாய மதிப்பானது, காந்த பாய மதிப்பானது இந்த சுற்றின் வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டத்தை சார்ந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட். அப்போ நம்ம ஈக்குவேஷனுக்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம்ல, இந்த கான்ஸ்டன்ட் தான் எல்லுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் எல் இஸ் constant of proportionality, but at the same time we call it as coefficient of self induction. இந்த எல்லுங்கிறது ஒரு தகவு மாறிலியாக இருந்தாலும் கூட இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த கம்பிச்சுருளுடைய தன்மின் தூண்டல் எண் அல்லது தன்மின் தூண்டல் குணகம் என்று அழைக்கிறோம். இட் இஸ் கால்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன். யூ கிளியர்? புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு what you get N5B divided by I. Now I am going to define what is L in different ways. நம்ம வேற மெத்தட்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எல்லை டிஃபைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
I just put I is equal to 1 ampere here. மின்னோட்டம் 1 ஆம்பியர் அல்லது ஓரலகு மின்னோட்டம் செல்லும் போது எனக்கு எல்லோட மதிப்பு என்ன கிடைக்குதுன்னா I just get N5B அப்படின்னு கிடைக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம ஐக்கு வந்து 1 போட்டோம் அப்படின்னா அப்படின்னா என்ன மீனிங், ஃபிசிக்கல் மீனிங் என்ன, 1 ஆம்பியர் கரண்ட் வந்து அந்த சர்க்யூட்டில் போகுது அப்படின்னு வச்சுட்டோம்னா எல் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, N5Bக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ வாட் யூ மீன் ஹியர்? அப்போ தன்மின் தூண்டல் எண் என்பது ஓரலகு மின்னோட்டம் பாயும் பொழுது, ஒரு கம்பிச்சுருளின் வழியாக ஓரலகு மின்னோட்டம் அல்லது 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் பொழுது கம்பிச்சுருளோடு தொடர்புடைய மொத்த காந்த பாயத்தினுடைய மதிப்பு தன்மின் தூண்டல் எண் என்று அழைக்கப்படுகிறது. Now we can define the coefficient of mutual self induction as when 1 ampere current flows through the coil, the total magnetic flux associated with the entire coil is defined as coefficient of self induction. So coefficient of self induction is nothing but 1 ஆம்பியர் கரண்ட் போகிறப்ப அங்கே டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து அந்த காயிலில் நமக்கு எவ்வளோ இருக்கோ அதுதான் தன்மின் தூண்டல் எண் அல்லது தன்மின் தூண்டல் குணகம் என்று அழைக்கப்படுகிறது. கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்களா? எஸ். இப்போ வாங்க இன்னும் ஒரு விதமாக நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூனிட்ஸ் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து நம்ம வெபர் அப்படிங்கிற யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம். இது வந்து டர்ன்ஸ், சுற்றுகள். ஸோ எல்லுக்கு ஒரு யூனிட் வந்து வெபர் டர்ன்ஸ், சுற்றுகள், வெபர் சுற்றுகள் என்று ஒரு அலகை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ 1 யூனிட் ஃபார் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் வெபர் டர்ன்ஸ். ஓகே, நமக்கு ஃபாரடேயோட லா தெரியும் இல்லையா? ஃபாரடேயோடைய லா என்ன? தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை லென்ஸ் லாவோட சேர்த்து எழுதுனா எப்படி எழுதுவோம்னா d5b டிவைடட் பை டிடின்னு எழுதுவோம். ஃபார் 1 டேர்னாக இருந்துச்சுன்னா ஃபார் n டேர்ன்ஸுக்கு என்ன பண்ணுவோம்னா N5Bன்னு போட்டுருவோம், அவ்வளோதான். ஸோ மைனஸ் வந்து நமக்கு லென்ஸ் லான்னு புரியும். ஸோ ஃபாரடேவோட லாவையும் லென்ஸ் லாவையும் கம்பைன் பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை இங்கே வந்து மைனஸ் d/dt ஆஃப் N5B. N5Bயோட வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்க போகுது, இங்கே Liன்னு இருக்க போகுது. ஸோ ஐ கேன் ரைட் லைக் திஸ் மைனஸ் d/dt ஆஃப் N5B என்ன Liன்னு கிடைக்குது. ஸோ ஐ வாண்ட் டு கெட் L. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் L வெளியே எடுத்துறேன். ஸோ ஐ கேன் கெட் di/dt which is equal to EMF epsilon. Therefore I can write this as L is equal to என்ன கிடைக்க சொல்லுங்கள் பார்க்கலாம், மைனஸ் epsilon divided by di/dt. So this is what the another representation of coefficient of self induction. தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை எப்சிலான் நமக்கு தெரியும். அப்போ தன்மின் தூண்டல் எண் ஃபாரடேஸ் லாவை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி எழுதணும் அப்படின்னா இந்த ரெப்ரசன்டேஷனுக்கு ஒரு மாற்று வடிவம் இப்படி கிடைக்குது. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இங்கே ஃபாரடே லாவை யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ L is equal to மைனஸ் எப்சிலான் பை di/dt. இப்போ பாருங்கள், ஐ வில் டிஃபைன் இன் அனதர் வே. எல்லாம் நம்ம வேறு மாதிரி எப்படி டிஃபைன் பண்ணலான்னா when di/dt is equal to 1 ampere per second. 1 செகண்டுக்கு 1 ஆம்பியர் அப்படிங்கிற ரேட்டில் ஒரு வினாடிக்கு 1 ஆம்பியர் வீதம் மின்னோட்டத்தை நாம் மாற்றம் செய்தால் அப்படி தான் அர்த்தம். di வந்து 1 ஆம்பியராக இருக்கும், அதாவது சேஞ்ச் இன் கரண்ட்டு. முதல்ல 1 ஆம்பியர், அடுத்து 2 ஆம்பியர், எவ்வளோ டைமில், 1 செகண்டில். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் வந்து 1 ஆம்பியர் பர் செகண்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். L is equal to you will get minus epsilon. So here I can define the coefficient of self induction as when the rate of change of current is 1 ampere per second in the coil, the opposing EMF, இதான் ரொம்ப முக்கியம் ராஜா, opposing EMF minus epsilon இருக்கு இல்லையா, இது opposing EMF is called coefficient of self induction. அப்போ வினாடிக்கு 1 ஆம்பியர் வீதம் மின்னோட்ட மாறுபாடு ஏற்படும் பொழுது அல்லது மின்னோட்ட மாறுபாட்டு வீதம் 1 ஆம்பியர் பர் செகண்டாக இருக்கும்போது தூண்டப்பட்ட எதிர்மின்னியக்கு விசையின் மதிப்பு தன்மின் தூண்டல் எண் அல்லது தன்மின் தூண்டல் குணகம் என்று அழைக்கப்படுகிறது. இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர்? வெரி குட். பட் இந்த எல்லை வந்து இன்னும் ஒரு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹென்றி அப்படிங்கிற அலகாலும் அளக்குறாங்க. ஸோ ஹென்றி அப்படின்னா என்ன அப்படின்னா இதே விஷயந்தான்.
நம்ம வந்து ஒரு செகண்டுக்கு 1 ஆம்பியர் பர் 1 செகண்டுங்கிற ரேட்டில் கரண்ட்டை மாற்றுறப்ப இந்த அப்போசிங் இஎம்எஃப் வந்து 1 வோல்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல், அதாவது கிளியராக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதை வினாடிக்கு 1 ஆம்பியர் என்ற அளவில் மின்னோட்ட மாறுபாடு இருக்கின்ற பொழுது, when the rate of change of current is 1 ampere per second and if the opposing EMF is 1 volt, then the coefficient of self induction is called 1 Henry. இப்போ 1 Henry என்ன புரியுதா? ஸோ 1 Henry தன்மின் தூண்டல் என்னுடைய அளவானது 1 Henry என்பது எப்போது வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், வினாடிக்கு 1 ஆம்பியர் வீதத்தில் மின்னோட்ட மாறுபாடு ஏற்படும் பொழுது, அல்லது மின்னோட்ட மாறுபாட்டு வீதம் 1 ஆம்பியர் பார் வினாடி என்று இருக்கும்போது, தூண்டப்பட்ட எதிர்மின்னியக்கு விசையினுடைய மதிப்பு 1 வோல்ட்டாக இருந்தால் அந்த தன்மின் தூண்டல் என்ன வந்து 1 ஹென்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவ்வளோதான்ப்பா விஷயம். ஓகேவா? ரைட். இப்போதைக்கு உங்களுக்கு தன்மின் தூண்டல்னா என்னன்னு தெரியும், தன்மின் தூண்டல் என்னன்னா என்னன்னு தெரியும். ஸோ அதை வந்து எப்படி 2 முறைகளில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த தன்மின் தூண்டல் எண்ணுக்கான அலகையும் அதனுடைய பரிமாண வாய்ப்பாட்டையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் நீட் ஆஸ் வெல். ஓகே, இப்போ இதுக்கு என்ன யூனிட் போடுவீங்க? இதுக்கு வெபர் டர்ன்ஸ் போட்டேன். இதுக்கு என்ன போடலாம்? இஎம்எஃப்க்கு வந்து வோல்ட் இல்லையா? ஸோ வோல்ட்டு, அதாவது எல்லோட யூனிட் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். இதுக்கு வோல்ட்டு. இது டிஐ/dt வந்து ஆம்பியர் பார் செகண்டுங்கும் போது ஆம்பியர் செகண்ட் பவர் -1. அப்போ இதை மேலே கொண்டு போங்க, என்ன வரும்? வோல்ட் அங்கேயே இருக்குது. எஸ் பவர் -1 வந்து எஸ்ஸாக மாறும், ஏ வந்து ஏ பவர் -1ஆக மாறும். ஸோ வோல்ட்டு செகண்டு ஆம்பியர் பவர் -1, வோல்ட்டு செகண்டு ஆம்பியர் பவர் -1 அப்படின்னு வந்துடும். அதே போல் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லை எப்படி நம்ம அதுக்கான யூனிட் எப்படி போடலாம்னா, இது வந்து வெபர் டர்ன்ஸ். ஒரு டர்னாக இருந்தால் நம்ம டர்ன்ஸை விட்டுறலாம். கீழே கரண்ட் இருக்குது. ஸோ வெபர் பை ஆம்பியர். அப்போ யூனிட் என்ன வரும் பாருங்கள், வெபர் ஆம்பியர் பவர் -1. என் சுற்றுகளாக இருந்தால் வெபர் டர்ன்ஸ் ஆம்பியர் பவர் -1 அப்படின்னு வந்துடும். ஸோ இது ரெண்டும் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய 2 யூனிட்ஸு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. எது கரெக்டாக ஆப்ஷன் நம்ம அதை வந்து சூஸ் பண்ணி எழுத போகிறோம். இப்போ இதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி எழுதலாம் பாருங்கள். கொஞ்சம் நல்லா டீப்பாக புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் பர்பஸ். ஐ வில் ரைட் டவுன் தி டைமென்ஷனல் ஃபார்முலா. எல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்காக தான் சொன்னோம், அந்தந்த சாப்டர் வரும்போது நம்ம எல்லை அந்தந்த டைமென்ஷன் படித்தா நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம வந்து 11th நீங்கள் டைமென்ஷனல் ஃபார்முலா எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து அங்கே வந்து நம்ம இப்போ செல்ஃப் இண்டக்ஷனை பற்றி அங்கே தெரியாததுனால அதை போய் மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுங்கிறது கஷ்டம். ஸோ அந்தந்த டாபிக் வரும்போது நம்ம அதில் வந்து ஃபெமிலியராக இருக்கணும். நம்ம எப்படி அதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், நம்பர் ஆஃப் டர்ன்ஸுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸோ 5/iன்னு இருக்குது. ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும். ஸோ 5ஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா டிவைடட் பை கரண்ட்டு. நம்ம 3rd லெசனில் ஒன்று படித்தோம் இல்லையா, ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கரண்ட் என்னது, F is equal to BILன்னு படிச்சிருப்போம். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், B is equal to F divided by current into lengthன்னு எழுதிக்கலாமா? எஸ். அப்போ L is equal to, ஸோ இந்த பிக்கு பதிலாக FA ஏரியா டிவைடட் பை IL, கீழே ஒரு I இருக்குது, அதனால் I² இன்ட்டு லெங்க்த்து. ஓகே, ஃபோர்ஸ் விசைக்கு உங்களுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா தெரியும். ஸோ ML T பவர் -2. நான் தப்பாக எழுதியிருந்தால் சரி பண்ணிக்கோங்க, பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். சரியாக எழுதுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏரியாவுக்கு L², இது கரண்ட்டு ஸ்கொயர், ஸோ A² இன்ட்டு லெங்க்த்து. ஸோ இந்த லெங்க்த்தும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், M இங்கே L² இருக்குது, ML². A மேலே போச்சுன்னா A பவர் -2 T பவர் -2. am I right? ML² A power -2. I will check the dimensional formula. That is also given in your textbook. You can check it. The dimensional formula for the
ஸோ ஐ saw that in one place. நம்ம தேடும்போது கிடைக்காது. ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2 a பவர் மைனஸ் 2 ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2 a பவர் மைனஸ் 2 இட் இஸ் கரெக்ட். ஸோ ஒரு கிளான்ஸ் பாருங்கள் புரியுதான்னு. எஸ் ஐ திங்க் இட் இஸ் வெரி கிளியர். ஸோ எல்லோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2 a பவர் மைனஸ் 2 you have got this. இன்னொரு மெத்தட்லையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ தட் ஆல்சோ இஸ் பாசிபிள். நான் அதை இந்த சைடு எழுதுகிறேன் பார்த்துக்கோங்க. இன்னொரு மெத்தட்லையும் நம்ம எழுத முடியும் இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவை. எது ஈஸியோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம வந்து ஃபேரடே லா யூஸ் பண்ணோம் இல்லையா, மைனஸ் எப்சிலான் டிவைடட் பை டிஐ பை டிடி இந்த ஃபார்முலா எடுத்தோம் இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எல்லை கண்டுபிடிக்குது என்னது இஎம்எஃப். இஎம்எஃப்ங்கிறது நம்ம மின்னழுத்த வேறுபாடை வந்து இப்படி படிச்சிருப்போம், டபிள்யூ பை கியூன்னு படிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் சாப்டரில். டபிள்யூங்கிறது ஒர்க் டன் எனர்ஜி எல்லாமே ஒரு டைமென்ஷன் தான். சார்ஜுங்கிறது கரண்ட் இன்டூ டைம். ஸோ அதனால் வோல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா எனர்ஜிக்கு வந்து எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 டிவைடட் பை கரண்ட் இன்டூ டைம். ஓகே, ஸோ யூ வில் கெட் லைக் திஸ். வோல்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்எல் ஸ்கொயர் டி பவர் இது மேலே போச்சுன்னா டி பவர் மைனஸ் 3 ஆயிரும், ஏ பவர் மைனஸ் 1 ஆயிரும். ஸோ திஸ் இஸ் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இதுக்கே உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2ங்கிறது ஒர்க் டன், ஏன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இதோட ஒரு எல்லை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 கிடச்சிரும். இது கரண்ட்டு, இது டைமு. ஓகேவா, இது மேலே போச்சுன்னா ஏ பவர் மைனஸ் 1, இது மைனஸ் 1 ஆகும்போது மைனஸ் 3 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ now we have to calculate this L as, அப்போ இதுக்கு என்ன வரும் ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 3 a பவர் மைனஸ் 1 சி இது வேறு, இந்த எல் வேறு, இந்த எல் வேறு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்குது. இன்ட்டு டைம் பை கரண்ட்டு. ஸோ டைம் t கரண்ட்டு a. ஓகேவா, ஸோ அப்போ என்ன கிடைச்சிரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ml ஸ்கொயர் ஓகே t பவர் மைனஸ் 3, இது t பவர் ப்ளஸ் 1ங்கிறதுனால t பவர் மைனஸ் 2, இந்த ஏ மேலே போச்சுன்னா ஏ பவர் மைனஸ் 1. ஸோ அப்போ என்ன கிடைக்கிது ஏ பவர் மைனஸ் 2. பாருங்கள், ஸோ எம் இருக்குது, எல் ஸ்கொயர் இருக்குது, எல் ஸ்கொயர் இருக்குது, ஏ பவர் மைனஸ் 2 இருக்குது, ஏ பவர் மைனஸ் 2 இருக்குது, டி பவர் மைனஸ் 2 இருக்குது, டி பவர் மைனஸ் 2 இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த போத் வேஸ் டு கெட் த டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன். ஃபைன். இப்போ இந்த செல்ஃப் இண்டக்ஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது என்ன பண்ணுது இந்த சர்க்கியூட்டில், இந்த மாதிரி நம்ம அந்த சர்க்கியூட்டில் செல்லக்கூடிய மின்னோட்டத்தினுடைய மதிப்பு மாறும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறுது. அப்போ அங்கே ஒரு அப்போசிங் இஎம்எஃப் ஒன்று உண்டாகுதுன்னு சொல்கிறோம். அது உண்டாகிறதுனால என்ன பாதிப்பு இருக்குது, என்ன பிரச்சனை நமக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் அ ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் ஆர் சிம்பிளி செல்ஃப் இண்டக்ஷன். நம்ம வந்து மெக்கானிக்ஸில் +1 படிச்சிருக்கிறோம். +1 என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு இனர்ஷியான்னு படிக்கிறோம், நிலைமம் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ அங்கே நிலைமத்தில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தானாகவே ஒரு பொருள் தன்னுடைய நிலையை என்ன பண்ணிக்க முடியாது, மாற்றிக்க முடியாது. எப்போதுமே ஒரு பொருள் அது அதுவாகவே இருக்கிறது தான் நினைக்கும். அதனுடைய நிலையை மாற்ற யாராயினும் முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இஃப் எனிபடி ஆர் இஃப் எனி எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆர் ஃபோர்ஸ் டிஸ்டர்ப்ஸ் த பொசிஷன், அதோட ஸ்டேட்டஸை வந்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி அதை வந்து அப்போஸ் பண்ணும். அதுதான் வந்து நிலைமம்னு சொல்கிறோம். அதே மாதிரி 11th ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் படிக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு படிச்சிருப்பீங்க, நிலைம திருப்புத்திறன் படிச்சிருப்பீங்க. அந்த நிலைம திருப்பு ஒரு ரொட்டேட்டிங் பாடி என்ன பண்ணும், ஒரு ஃபேன் இருக்குது அப்படின்னா சுவிட்சை போட்ட உடனே அது வந்து ரெஸ்ட்டில் இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் சுவிட்சை போட்டோன்னே என்ன பண்ணும், ஒரு டம்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ அது என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணுது. சரியா, அது தன்னுடைய சுழற்சி தன்னுடைய நிலையிலிருந்து மாற்றிக்கிறதுக்கு அது விரும்பலை. ஸோ நாம் தான் டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கிற ஃபேனை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ அது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ அப்படின்னு சொல்கிறோம். அங்கே எப்படி மெக்கானிக்ஸில் நிலைமம் என்ன பங்கு வகித்ததோ, ரொட்டேஷனல் டைனமிக்ஸில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன பங்கு வகித்ததோ, அதே போல் இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் இப்போ இங்கே ப்ளஸ் இது மைனஸ், கரண்ட்டு இப்படி போகுது, இங்கே இப்படி வருது. ஸோ இதில் போகக்கூடிய கரண்ட்டில் வந்து நம்ம மாற்றத்தை கொண்டு வரும்போது இந்த கம்பிச்சுருளோடு தொடர்புடைய காந்தப்பாயம் மாறுகிற பொழுது ஒரு எதிர்மின்னியக்கு விசை தூண்டுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தன்மின் தூண்டல்னு சொல்கிறோம்ல. அந்த தன்மின் தூண்டல்
எண் மதிப்பானது என்ன செய்யுது அப்படின்னா அந்த ரெண்டும் செஞ்சதை இங்கே எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் இது பண்ணுது. அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா it is simply wants to be in the same state. இந்த சர்க்யூட்டில் இந்த காயில் அது இஷ்டத்துக்கு ஏற்கனவே எப்படி இருக்குன்னு நினச்சதோ அப்படி தான் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. நம்ம தான் என்ன பண்ணுறோம், போகிற கரண்ட்டை வந்து திடீர்னு என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம், இல்லை திடீர்னு டிக்ரீஸ் பண்ணுறோம். சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணும்போது கரண்ட்டு திடீர்னு அது வந்து எப்போதுமே பேசிக்கலாக வந்து அது அப்படியே இருக்குது. நம்ம திடீர்னு அது வழியாக கரண்ட் அனுப்புகிறோம். ஸோ கரண்ட் அனுப்பும்போது அதால் என்ன பண்ணிக்க முடியலை, தன்னோட ஸ்டேட்டஸை மாற்றிக்க முடியலை. அதனால் ஒரு எதிர்மின் இயக்கு விசையை கொடுக்குது. அப்போ கரண்ட்டை அதிகப்படுத்தும் போது எதிர்மின் இயக்கு விசை ஏற்படுதுன்னா என்ன அர்த்தம், இன்க்ரீஸ் ஆகிற கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். எதிர் திசையில் மின்னோட்டத்தை செலுத்த போகுதுன்னு அர்த்தம் அந்த காயில். அதே போல் நீங்கள் சர்க்யூட்டை ஓப்பன் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே நீங்கள் கரண்ட்டை கொடுத்துட்டீங்க, ஸ்டெடி கரண்ட் போகுது, அப்போ அது வேற ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் சர்க்யூட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, மறுபடி அது டிஸ்டர்ப் ஆகுது. டிஸ்டர்ப் ஆகுதுன்னா என்ன பண்ணுது, அது வந்து அப்போஸ் பண்ணுது. நான் வந்து என்னுடைய ஸ்டேட்டஸை வந்து மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மின்னோட்டத்தை குறைக்கிறோம் இல்லையா. குறைக்கும் போது மறுபடி ஒரு எதிர்மின் இயக்கு விசை அங்கே தூண்டுவதன் மூலமாக குறையிற மின்னோட்டத்தை என்ன பண்ணுது, அதிகரிக்குது. எப்படி பாருங்கள். ஸோ அது பாட்டுக்கு அப்படியே இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நாம் வந்து அந்த மின்னோட்டத்தை அதிகரிக்கும் போது அது மின்னோட்டத்தை குறைக்குது. நம்ம மின்னோட்டத்தை குறைக்கும் போது அது என்ன பண்ணுது, அதிகரிக்குது. எப்படி ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஃபேனை வந்து நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது சவுண்டு கொடுக்குதோ, அதே மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிற ஃபேனை சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது சவுண்டு கொடுக்குதோ, அதே வேலையை இது செய்யுது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த செல்லக்கூடிய மின்னோட்டத்தை நாம் என்ன பண்ணுறோம், இப்படி கரண்ட்டு போகுது, இப்படி கரண்ட்டு வருது, இந்த வேல்யூ ஆஃப் கரண்ட்டை நீங்கள் மாற்றினீங்கன்னா இது என்ன பண்ணுன்னா ஒரு அப்போசிங் இஎம்எஃப்பை வந்து டெவலப் பண்ணும். அப்போ கரண்ட்டு காயிலில் இப்படி போச்சு அப்படின்னா இந்த கரண்ட்டு இங்கே என்ன பண்ணுதுன்னா அப்போசிங் இஎம்எஃப் வந்து இதோட ஆப்போசிட்டாக உருவாகி, ஏன்னா கரண்ட்டு இங்கே இப்படி போக ஆரம்பிச்சிடும். இது வந்து தூண்டப்பட்ட மின்னோட்டம், அதாவது தன்மின் தூண்டலின் விளைவாக கிடைக்கக்கூடிய மின்னோட்டமாக இது பார்க்கப்படுகிறது. அப்போ என்ன பண்ணுதுன்னா இங்கே புதிதாக ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. இது எதிர்மின்னியக்கு விசையாக கருதப்படுகிறது. அதன் காரணமாக மின்னோட்டம் இந்த காயிலில் போகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஃப்ளோ ஆகுது. அப்போ அதிகரிக்கக்கூடிய மின்னோட்டத்தை என்ன பண்ணுது, இது குறைக்குதுன்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, இதே காயில் கரண்ட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஒன்றுமே டிஸ்டர்ப் ஆகலை, கரண்ட் இதில் போகுது, இங்கே வெளியில் வந்துடுது. இப்போ திடீர்னு நான் என்ன பண்ணுறேன், சர்க்யூட்டை ஓப்பன் பண்ணும்போது மின்னோட்டத்தை நான் குறைத்தால் இது வந்து அதிகரிக்கும் மின்னோட்டம், இது குறைக்கிற மின்னோட்டம். ஸோ மின்னோட்டத்தை வந்து நம்ம வந்து குறைக்கிறோம். ஸோ சர்க்யூட்டை பிரேக் பண்ணிட்டோம், ஓப்பன் பண்ணிட்டோம்னா கரண்ட் வில் டிக்ரீஸ். கரண்ட் டிக்ரீஸ் ஆகும்போது இப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் எது இப்படி தானே போயிட்டுருக்கு. இது என்ன பண்ணுன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக பொலாரிட்டியை வந்து கிரியேட் பண்ணி விட்டுரும். அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இந்த மின்னோட்டத்தின் திசையிலேயே அது எதிர்மின் இயக்கு விசை உருவாகிறதுனால இந்த மின்னோட்டத்தின் திசையிலேயே அந்த மின்னோட்டத்தை வந்து செலுத்தி மின்னோட்டத்தினுடைய மதிப்பை அதிகரிக்கும். ஸோ வெரி சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, இங்கே கரண்ட்டை குறைச்சோன்னா இந்த செல்ஃப் இண்டக்ஷன் ப்ராசஸ்னால கரண்ட்டை குறைக்க விடாமல் தடுக்கும். இந்த கேஸில் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா செல்ஃப் இண்டக்ஷன் ப்ராசஸில் இன்க்ரீஸ் ஆகிற கரண்ட்டை அது தடுக்கும், அப்போ குறைக்கும். ஸோ கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் பண்ணும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணும். அந்த வேலையை தான் இந்த காயில் வந்து செய்யுது. அப்போ அதாவது அது என்ன செய்ய முயற்சி பண்ணுது அப்படின்னா, அந்த காயிலை பொறுத்த வரைக்கும், அந்த கம்பிச்சுருளை பொறுத்த வரைக்கும் தனது இயல்பு நிலையிலேயே இருப்பதற்கு முயற்சி செய்கிறது அப்படின்னு அர்த்தம். நாம் ஏதேனும் அதுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்தோம்னா அந்த தொந்தரவை அது என்ன பண்ணுது, எதிர்க்குது. ஸோ கரண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா குறைச்சி விட்ரும், கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி விட்ரும். அதுதான் நம்ம இந்த ப்ராசஸில் பார்க்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு பின்னாடி அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு லாங் சொலினாய்டு எடுத்துக்கிட்டு அந்த சொலினாய்டில் அதோடைய செல்ஃப் இண்டக்ஷன் எதையெல்லாம் சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அது எவ்வளவு எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இந்த கோவிட் பீரியடில் நீங்கள் உங்களுடைய என்துவை வந்து தயவு செஞ்சு குறைச்சிக்காதீங்க. ஏன்னா டீச்சர்ஸ் உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியாது, பேரண்ட்ஸ் வந்து உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கோங்க.
யாரும் வந்து உங்களுக்கு பூஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கை உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து கஷ்டப்படணுங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து எப்படி நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது எப்படி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பீங்களோ, ஏன்னா இப்போ +2 படிக்கிற உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் நீட்டு வரும்போது நீங்கள் தடுமாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட இது ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்களாகவே படிங்க. படிக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும். நிச்சயம் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கீப் வாட்சிங், கீப் சப்ஸ்கிரைபிங், கீப் ஷேர் த வீடியோஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.